2 வாள்களும் மோதிக்கொண்ட வேகத்தில் காதை கிழிக்கும் ஒரு சத்தம் உருவானது. உங்ககிட்ட உண்மையிலேயே கொஞ்சம் டேலண்ட் இருக்க தான் செய்யுது போல. பரவாயில்ல, இந்த சண்டை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் மனதிற்குள் எதிரியின் திறமையை கணித்தபடி தன்னுடைய பாராட்டை வெளிப்படையாக கூறினான். சண்டையே இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்ட எப்படி? கேட்டுக்கொண்டே தன் வாளை பின்னால் இழுத்து மீண்டும் ஹரிஷின் காலை நோக்கி வீசினான் அவன். அதே நேரத்தில் இன்னும் இருவர் தங்கள் வாள்களை உருவிய வேகத்தில் ஹரிஷின் தோள்பட்டையை நோக்கி வீச 3 வாள்களும் ஒரே நேரத்தில் அவனை நோக்கி மின்னல் வேகத்தில் வந்தது. உங்களால் என்னை தோற்கடிக்க முடியும் நம்புறீங்களா? தன் முன்னால் இருந்த 6 பேரையும் பார்த்து ஒரு புருவத்தை உயர்த்தியபடி ஹரிஷ் கேட்க, அப்போது அவன் முகத்தில் தெரிந்த கம்பீரத்தில் அந்த கொள்ளைக்காரர்களே ஒரு நிமிடம் தடுமாறி போனார்கள். அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக முன்னால் இருந்தவன் தன்னுடைய வாளை மீண்டும் இழுத்து ஹரிஷின் காலை குறிவைத்து வீச, அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இன்னும் 2 பேர் ஹரிஷின் தோள்பட்டையை குறிவைத்து தங்களுடைய வாளை வீசினார்கள். ஒரே நேரத்தில் 3 வாள்களும் ஹரிஷை நோக்கி வர சுற்றியிருந்த கூட்டம் மூச்சை பிடித்து கொண்டு நின்றது. தன் கைகளையும் கால்களையும் பந்து போல சுருக்கிய ஹரிஷ் அப்படியே துள்ளி அவர்களை தாண்டி குதித்தான். தன் முன்னால் இருந்தவன் நொடியில் காணாமல் போனதை உணர்ந்தவர்கள் திரும்பி பார்ப்பதற்கு முன்பே ஒருவனின் முதுகில் எட்டி உதைத்தான் ஹரிஷ். உதை வாங்கியவன் உருண்டு கீழே விழ அதற்குள் நின்று கொண்டிருந்த இன்னொரு கொள்ளைக்காரன் ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை கையில் சுற்றி கொண்டு ஹரிஷை நெருக்கினான். அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட ஹரிஷ் வேகமாக வாளை இன்னொரு கைக்கு மாற்றிக்கொண்டு இடுப்பில் இருந்த நைட் டாகர் கத்தியை வெளியில் எடுத்தான். ஹரிஷ் எதிர்பார்த்தது போலவே அந்த கொள்ளைக்காரன் இரும்பு சங்கிலியை ஹரிஷின் இடுப்பை நோக்கி சுழற்ற ஹரிஷ் தன்னுடைய கத்தியால் அந்த சங்கிலியின் நடுவில் ஓங்கி ஒரு போடு போட்டான். வெறும் கத்தியால் அந்த இரும்பு சங்கிலியை ஒரே தடவையில் 2 துண்டுகளாக அவன் வெட்ட தங்கள் கண்களால் பார்த்ததையே நம்ப முடியாமல் அங்கிருந்த சிலர் திகைத்து போய் நின்றிருந்தனர். இவர் நம்ம மாஸ்டரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நாம் மாஸ்டர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பலசாலின்னு நினச்சா அவரோட ஃப்ரெண்டும் அதே மாதிரி இருக்காரு. இவர் சண்டை போடுற ஸ்டைலை பார்த்தா நம்ம மாஸ்டரும் இவரும் ஒரே இடத்துல தான் சண்டை போட கற்றுக்கிட்டாங்க போல. கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த ரேடியன்ஸின் மெம்பர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் யாருக்கும் அப்போது வரை ஹரிஷ் தான் அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வரவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அந்த கொள்ளைக்காரன் சந்தேகத்துடன் கேட்ட கேள்வியும் தள்ளி நின்றிருந்த அவர்கள் காதில் சரியாக விழாததால் ஹரிஷையும் அவர்கள் மாஸ்டரையும் ஒன்றாக இணைத்து பார்க்கவில்லை. தன் கையில் இருந்த இரும்பு சங்கிலிகள் 2ஆக உடைந்ததும் அந்த கொள்ளைக்காரன் தடுமாறி பின்னால் நகர அவனை தாங்கி பிடித்த இன்னொருவன் அங்கே கிடந்த ஒரு பெரிய சுத்தியலை எடுத்துக்கொண்டு ஹரிஷை நெருங்கினான். கவனமாங்க ஹரிஷ்! பாரி திடீரென கத்த ஹரிஷ் வேகமாக திரும்பி பார்த்தான். அதற்குள் அந்த கொள்ளைக்காரன் தன் தலைக்கு மேல் சுத்தியலை உயர்த்தி பிடித்து ஹரிஷின் உச்சந்தலையில் அதே வேகத்தில் இறக்க முயற்சித்தான். ஆனால் பாரி எச்சரித்ததால் சட்டென்று ஹரிஷ் நகர்ந்து கொள்ள அவனை தாக்க வந்த இன்னொரு கொள்ளைக்காரனின் தோள்பட்டையில் அந்த சுத்தியல் வேகமாக அடித்தது. அவனது எலும்புகள் நொறுங்கும் சத்தம் வெளியில் கேட்க வலியில் பல்லை கடித்தபடி தோள்பட்டையை இறுக்கமாக பிடித்தான் அவன். என்கிட்டிருந்து தப்பிக்கவ பார்க்குற என்றபடி மீண்டும் அந்த சுத்தியலை தூக்கியவன் இந்த முறை ஹரிஷின் முகத்தை தாக்க வர ஹரிஷ் குனிந்து கொண்டான். இப்போது அதே சுத்தியல் அவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த 4வது கொள்ளைக்காரனின் முகத்தை தாக்கியதும் அவனுடைய பற்கள் கழண்டு வெளியில் தெரித்தது. வெத்தலை பாக்கு போட்டது போல அவன் வாயிலிருந்து ரத்தம் வழிய சுத்தியலை பிடித்திருந்த தன் கூட்டாளியை வெறியோடு பார்த்தான். அதே நேரத்தில் 2 கைகளிலும் வெட்டுப்பட்ட இரும்பு சங்கிலிகளை வைத்திருந்தவன் அதை வைத்தே ஹரிஷை இறுக்கமாக கட்ட முயற்சித்தான். அவனுடைய இடுப்பின் கீழ் பகுதியை குறிவைத்து தன் முழங்காலை மடக்கி உதைத்த ஹரிஷ் அந்த இரும்பு சங்கிலியை அவருடைய கழுத்தை சுற்றி போட்டு டைட்டாக இறுக்கினார். அதற்குள் கடைசியாக நின்றிருந்த ஒருவன் மரம் வெட்டும் எந்திர ரம்பத்தை எடுத்து ஆன் செய்தபடி ஹரிஷின் பக்கத்தில் வர கடைசி நொடியில் அதை கவனித்த ஹரிஷ் தன் பிடியில் இருந்தவனின் கையை எடுத்து அந்த ரம்பத்திற்கு நேராக வைத்தான். அதில் அவனுடைய விரல்கள் துண்டாக அதற்குள் ரம்பம் வைத்திருந்தவனின் நெஞ்சில் ஓங்கி உதைத்தான் ஹரிஷ். தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி ஹரிஷ் உதைத்த வேகத்தில் அந்த கொள்ளைக்காரன் அங்கிருந்து சில அடிகள் தள்ளி போய் விழுந்தான். அதே சமயத்தில் இந்த எந்திர ரம்பம் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் அடிபாகத்தில் மோதி அதை அறுக்க தொடங்கியது. அவர்கள் எல்லோருமே 5 நிலைகளை கடந்த நிபுணர்கள் என்பதால் ஹரிஷிடம் அத்தனை அடி வாங்கிய பிறகும் நல்ல சுய நினைவுடன் தான் இருந்தனர். இப்போது வாளை வைத்திருந்த அந்த முதலாதவன் ஹரிஷை தாக்க வர பதிலுக்கு ஹரிஷும் தன்னுடைய வாளால் சண்டை போடத் தொடங்கினான். நடந்த சண்டையில் ஹரிஷின் உடலிலும் ஆங்காங்கு காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் கசியத் தொடங்கியிருந்தது. ஆனால் அவனிடம் சோர்விற்கான எந்த அடையாளமும் இல்லை. தன்னுடைய வாளின் மூலம் எதிரில் இருந்தவனை ஹரிஷ் நெட்டி தள்ள அவன் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தான். இப்போது ஹரிஷை சுற்றிலும் கிடந்த 6 பேரும் மெதுவாக எழுந்து அவனுக்கு எதிரில் வரிசையாக நின்றனர். மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்ட விதத்திலேயே 6 பேரும் சேர்ந்து ஹரிஷை தாக்க முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அவர்கள் ஒரே நேரத்தில் முன்னேறியது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அசைவும் ஒரே மாதிரி இருந்தது.
தன் எதிரில் பசை போட்டு ஒட்டிக்கொண்டது போல ஒன்றாக வந்த 6 பேரையும் ஒரு சுவாரஸ்யத்துடன் பார்த்த ஹரிஷ், உங்களுக்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு, ஐ லைக் இட் என்றான். அவன் தங்களை கிண்டல் செய்வதாக நினைத்த 6 பேரும் இப்போது ஹரிஷை வட்டமாக சுற்றி வளைத்தனர். ஹரிஷ் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிதானமாக உற்று பார்த்தான். அவன் பார்த்த வரையில் முதலாக வாளை வீசிக்கொண்டு வந்தவன் வாழ்வீச்சில் நல்ல திறமைசாலி என்று புரிந்தது. அதற்கடுத்து வந்த 2 பேருக்கும் திறமை இருந்தாலும் நிதானம் குறைவாக இருந்ததால் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கீழே விழுந்து விட்டார்கள். அந்த 6 பேரில் மிக ஆபத்தானவனாக தெரிந்தது அந்த சுத்தியலை எடுத்துக்கொண்டு வந்தவன்தான். பாரி மட்டும் எச்சரிக்கவில்லை என்றால் அந்த சுத்தியல் நிச்சயம் ஹரிஷின் தலையில் இறங்கியிருக்கும். அவர்கள் 6 பேருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்குதல் ஸ்டைல் இருந்தது. அதே நேரத்தில் ஒருவனின் பலவீனம் இன்னொருவனின் பலமாக இருந்ததால் அவர்கள் 6 பேரும் சேர்ந்து ஒருவனை தாக்கும்போது அது நிச்சயம் ரொம்பவே ஆபத்தானது என்பதையும் ஹரிஷ் புரிந்து கொண்டான். இதுபோன்ற ஒரு ஒற்றுமையை அவன் இதற்கு முன்னால் பாரி சகோதரர்களிடம்தான் பார்த்திருக்கிறான். இந்த 7 பேரும் பல வருடங்களாக ஒன்றாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கும் அதே போன்றதொரு ஒற்றுமை வந்திருக்கக்கூடும் என்பதையும் ஹரிஷ் உணர்ந்து கொண்டான். ஹரிஷை தவிர அங்கு வேறு யார் இருந்திருந்தாலும் இந்நேரம் கண்டிப்பாக இந்த 6 பேரால் கொல்லப்பட்டிருப்பான். அதிலும் அந்த கியூ தனியாக வந்து அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் 7 பேரும் ஒன்றாக இருந்திருந்தால் அவர்களை எதிர்கொள்வது இன்னுமே கடினமாக இருந்திருக்கும். நான் இந்த சண்டையோட ஆரம்பத்தில் கேட்டதையே இப்போவும் திரும்ப கேட்குறேன். என்னை தோக்கடிச்சிட முடியும்னு இப்போவும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹரிஷ் தன்னை சுற்றி நின்ற 6 பேரையும் பார்த்து அழுத்தமான குரலில் கேட்டான். நீ எங்களை விட பலசாலின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். உன்னோட ஆற்றல் தளம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீ எத்தனை லெவலை கடந்திருக்கன்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த வயசுலேயே உனக்கு அது எப்படி சாத்தியமாச்சுன்னு எங்களுக்கு புரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் 6 பேர் இருக்கோம், நீ ஒரு ஆள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேப்பே விடாமல் அட்டாக் பண்ணி எதிராளியை தோக்கடிக்கிறது எங்களுக்கு கைவந்த கலை. தன் கையில் இருந்த வாளை அசைத்தபடி முதலில் இருந்தவன் கூறினான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் உன்னை நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம். இந்த மலையிலிருந்து நிச்சயம் நீ உயிரோடு போக முடியாது. ஆக்ரோஷமாக கத்தியவன் தன் வாளை நீட்டிக்கொண்டு ஹரிஷின் வயிற்றை நோக்கி ஓடி வந்தான். அந்த வேகத்தில் குத்தியிருந்தால் நிச்சயம் அந்த வாள் ஹரிஷின் முதுகை துளைத்து கொண்டு வெளியில் வந்திருக்கும். அந்த அளவிற்கு அவனுடைய வேகம் அதிகமாக இருந்தது. அதற்குள் தன்னுடைய இடுப்பை வளைத்து அந்த வாளின் தாக்குதலில் இருந்து லாவகமாக தப்பிய ஹரிஷ் தன்னுடைய கையை நீட்டி அவனுடைய மணிக்கட்டை பிடித்தான். அதே நேரத்தில் மீதி இருந்த 5 பேரும் தங்களுடைய ஆயுதங்களால் ஹரிஷை தாக்க வர அந்த கொள்ளைக்காரனின் மணிக்கட்டை மடக்கி வாளை பிடுங்கினான் ஹரிஷ். இப்போது அவனுடைய 2 கைகளிலும் வாள்கள் இருக்க ஒரே நேரத்தில் 2ஐயும் சுழற்றி தன் மீது நடந்த தாக்குதலை எதிர்த்து போராடினான். அதே நேரத்தில் முதலில் தாக்க வந்தவன் ஹரிஷின் கால்களுக்குள் மிதிபட்டு கொண்டிருந்தான். கையில் இரும்பு சங்கிலி வைத்திருந்தவனின் கைகளுக்குள் வாளை விட்டு இழுத்த ஹரிஷ் அவனையும் தன்னுடைய காலடியில் விழ வைத்தான். இப்போது 2 பேர் அவனுடைய காலடியில் கிடக்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில் அவர்கள் 2 பேரின் கழுத்திலும் கையில் இருந்த கூர்மையான வாள்களை வைத்தான் அவன். உங்களில் யாராவது அங்கிருந்து நகர நினச்சிக்கினா இவங்க 2 பேரையும் நிச்சயம் நான் கொன்றுவேன் சொன்ன ஹரிஷ் இருவரின் கழுத்திலும் வாளை லேசாக அழுத்தி பிடித்தான். அப்போது ஹரிஷின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட ஒரு விதமான ஒளி எதிரில் நின்றவர்களை நிலைகுலையச் செய்தது. தாங்கள் நினைத்ததை விடவே அவன் வேறு மாதிரியானவன் என்பதை உணர்ந்த 4 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, நீ என்ன கேட்டாலும் தரோம். முதல்ல அவங்க 2 பேரையும் விட்டுரு ப்ளீஸ். கையில் சுத்தியலை வைத்திருந்தவன் அதை தரையில் போட்டபடி ஹரிஷிடம் கேட்டான். அவங்களோட உயிருக்கு ஈடாக நாங்கள் நிறைய பணம் தரோம். அது மூலமாக இன்னைக்கு ஒரே நாளில் நீங்கள் பெரிய பணக்காரன் ஏறலாம். இன்னொருவன் ஹரிஷுக்கு ஆசை காட்ட முயற்சிக்க ஹரிஷ் சத்தமாக சிரித்தான். இப்போ நீ மட்டும் அவங்கள விடலைனா நீயும் உன்னோட ஆளுங்களும் இங்கிருந்து உயிரோட போக முடியாது. நாங்கள் செத்தாலும் எங்கள் உயிர் போகிறதுக்கு 1 செகண்ட் முன்னாடியே உங்கள் எல்லாரோட உயிரையும் எடுக்காமல் விட மாட்டோம். 3ஆவதாக நின்றவன் மிரட்டலாக கூற ஹரிஷ் அவனை மெச்சுதலாக பார்த்தான். பின்பு அவர்கள் 4வரையும் ஒரு முறை பார்வையால் அளந்தவன், இவங்க 2 பேரையும் நான் விடணும்னா நான் கேட்குறத நீங்கள் தர தயாராக இருக்கீங்களா என்று கேட்டான். அதை பற்றி அப்புறமா பேசலாம், முதல்ல அவங்க 2 பேர் கழுத்திலிருந்து வாளை எடு. கடைசியாக நின்றவன் அவசரமாக சொன்னான். ஏற்கனவே தங்கள் கூட்டத்தில் ஒருவனை இழந்திருந்த அவர்கள் மற்றவர்களையும் இழக்க தயாராக இல்லை. இந்த நேரத்தில் தான் என்ன சொன்னாலும் அவர்கள் தலையாட்டுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் ஒரு சிரிப்புடன், நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க. எனக்கு இந்த விஷயத்தில் உங்களை பார்த்தா லைட்டாக பொறாமையாக கூட இருக்கு என்றான். அவர்கள் 7 பேரின் திறமைகளையும்
பற்றிய பயமில்லாமல் அவன் அப்படி பேசியது ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பை தோற்றுவித்தது. அவன் செத்துட்டதா உனக்கு யார் சொன்னது? இது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஹரிஷ் கிண்டலாக கூற அந்த 6 பேரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். எங்களோட ஆளு அவனோட வாழ்க்கையை இந்நேரம் தானாகவே முடிச்சிருப்பான்னு நீ இங்கே வந்த உடனே சொல்லலை? ஒருவன் சந்தேகத்துடன் கேட்க, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன், கன்ஃபார்மாக செத்துட்டான்னு சொல்லலையே. பதில் சொன்ன ஹரிஷ் திரும்பி பாரியை பார்த்து கண்ணசைத்தான். அதை புரிந்து கொண்ட பாரி தனக்கு நெருக்கமான சில ரேடியன்ஸ் மெம்பர்களை அனுப்பி கியூவை கொண்டு வரச் சொன்னான். ரேடியன்ஸின் மெம்பர்கள் மலையேறி வரும்போதே பாதி வழியில் கிடந்த அவனையும் தூக்கி கொண்டு வரச் சொல்லி ஹரிஷ் செய்தி அனுப்பியிருந்தான். அதனால் இப்போது பாரி உத்தரவிட்டதும் அவ்வளவு நேரம் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த அவனை அந்த கூட்டத்தின் முன்னால் அழைத்து வந்தார்கள். இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த ஊரில் இருந்த ஒரு ஆடம்பரமான மாளிகையில் ஊரின் செல்வாக்குமிக்க பெரிய மனிதர்கள் எல்லோரும் வழக்கம் போல ஒன்று கூடினார்கள். அந்த ஹரிஷோ ரேடியன்ஸோட மெம்பர்ஸும் சேர்ந்து மலையில் இருக்கிற அந்த கொள்ளக்காரங்களை அழிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? அவர்களில் ஒருவர் கேட்க, அதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க 7 பேரும் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறன்களும் சக்திகளும் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாம் அனுப்பின ஆளுங்களெல்லாம் காற்று மாதிரி ஊதி தள்ளியிருக்க முடியுமா? இன்னொருவர் மறுப்பாக தலையை ஆட்டினார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.